நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கீழே இப்படி வந்து ட்ரெண்டுக்கு வந்து ட்ரெண்டுலேருந்து இன்னும் கீழே போய் இந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகி மேலே வர மாதிரி வந்து கீழே வந்து ஓ மை காட் இது மட்டும் நடந்தது I'll become a millionaire. ஸோ $1 இப்போ ஒரு லாட் சைஸ் போடுறீங்க அப்படின்னா $75,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். I'll become millionaire. ஸோ அந்த கார் ஷோரூம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? என்னப்பா 9 மணி ஆகுது இன்னுமா ஓப்பன் பண்ணல? அந்த ஃபீல்டில் இருப்பீங்க நீங்கள். பட் ஆனால் என்ன நடக்கும் அடுத்தடுத்து அப்படிங்கிறது வந்து தெரியாது மார்க்கெட்டில். ஸோ 1 ஹவருக்கே வந்துடுவோம் நம்ம. 1 ஹவரில் வாட் இஸ் ஹேப்னிங்? 1 ஹவரில் உங்களுக்கு என்னது? ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குப்பா. ப்ரீவியஸ் லோவிலேருந்து ஒரே அழுத்து மேலே வரைக்கும் வந்தான். பட் ஆனால் இங்கேருந்து பியரிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிவர்ஸ் இப்படி வந்தால் கூட வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் sorry he went through this previous high and then immediately got rejected. He is now trying to go up. I'm expecting till this high. previous high வரைக்கும் கூட போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் கீழே இப்படி வரும். அப்புறம் மறுபடியும் வந்து he will go down அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் வந்து கேமே வந்து ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம்? கீழே போகணும். வா ஒண்டர்ஃபுல், நான் நினச்சது நடக்குது, சூப்பர், ஐ எம் கோயிங் டு மேக் மில்லியன். சூப்பர், இன்னும் கீழே போயிடுச்சு. அதாவது இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு ஒரு லோ வச்சுருக்கு, இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு லோ வச்சுருக்கு, ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அது வந்து ஓல்டு ஹை, இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இது வந்து லேட்டஸ்ட்டாக ஹை, இம்மீடியட் ப்ரீவியஸ் ஹை இது. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா கிடையாது, இதுக்கு கீழே எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஐ எம் குட் டு கோ. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை. ஏன் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மேலேருந்து கீழே வந்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணிகிட்டு இருக்கிறான். திரும்ப மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் இன்னும் கீழே போயிட்டு இன்னொரு லோ வைக்கணும். திரும்ப மேலே வரும்போது இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது. அதுதான் சீக்வன்ஸ், சரியா? அப்போ அந்த சீக்வன்ஸ் படி நடக்குதா? காமான். ஓ மை காட், மேலே போயிட்டான். ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணலப்பா. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாத வரைக்கும் ஐ எம் ஹாப்பி, அதானே? 5 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஓ, இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பாருங்கள். கீழே தான் புஷ் பண்ணியிருக்குது மார்க்கெட்டு, பட் ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பாருங்கள். 5 மினிட்ஸில் எவ்வளோ ட்ரேட்ஸும் கிடச்சிருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ட்ரேட் தானே. ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து செல்லாக போகுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பையில் இருக்கிறத விட செல்லில் இருக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செல்லில் இருந்திருந்தீங்கன்னா நிறையா ப்ராஃபிட்ஸும் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. அங்கே மட்டும் இல்லை, இங்கே கூட இந்த ஹைக்கே வந்துட்டு எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கான் பாருங்கள். பட் ஆனால் ஒன்று கவனிக்கணும், இங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகி கீழே போன ப்ரைஸு கீழே போக மாட்டான். கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப அலர்ட்டாக இருந்தீங்கன்னா தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். என்ன பண்ணுறான்? லோ பண்ண மாட்டான். ஈக்குவல் லோ மேலே போகிறான், போகல, ஓகே, இதுக்கு மேலே போகல, ஓகே, செல் தான். பட் ஆனால் இதுக்கு கீழே போக மாட்டானே, பையர்ஸ் விட மாட்டாங்களே. அப்போ என்ன பண்ணுறது? திரும்ப வரும்போது கூட அங்கே போகலை, கீழே போகலை. அப்போ திரும்பவும் போயிட்டு வரும்போது இன்னும் கீழே போகலை. ஓ மை காட், பையர்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். அவ தானே இதுக்கான ரீசனு. அப்போ என்ன பண்ணுறான்? பையர்ஸு ஒரே தூக்கு. எவ்வளோ பெரிய டஃப் ஃபைட்டு கொடுத்த செல்லர்ஸ் எல்லாரும் அட போனா போய்க்கடா, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படை பரிவாரங்கள்லாம் இங்கே நவுத்தி வச்சுட்டு திரும்ப வந்து இந்த இடத்துக்கே வரும்போதே வந்து தேர் அக்ரெசிவ்லி செல்லிங். ஸோ ப்ரீவியஸ் லெவல், அதனால் அக்ரெசிவாக வந்து செல் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? மார்க்கெட்டில் இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இது என்ன எதிர்பார்க்கலாம்? இப்படி மேலே கீழே போயிட்டு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ 1 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம திரும்ப பார்ப்போமா? ஏன் நான் 1 ஹவருக்கு அடுத்தடுத்து வந்துடுறேன் அப்படின்னா, இது வந்து முடியாது. 5 மினிட்ஸில் சொன்னோன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் ஆகிடும். அதனால்
நான் வந்து 1 ஹவர் வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து இங்கே வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோமா, என்ன சொன்னோம், இது வந்து இதை பிரேக் பண்ணி ட்ரெண்டு எப்போ வந்தாலும் சரி ப்ரீவியஸ் ஆகி வைக்கலையா பிரேக் ஆகி கீழே போயிடும். பிரேக் ஆகி போகும்போது இந்த லோக்கு கீழே போகணும். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே போனால் தான் போவான், இல்லைன்னா போக மாட்டான். ஸோ அதுதான் அங்கே வந்து இருக்கிற பியூட்டியே. அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, 1 ஹவரில் கீழே மட்டும் போயிட்டான், ஜாக்பாட்டு தான். பட் ஆனால் கீழே அவன் போகிற மாதிரியே தெரியல. அப்பாடா ஓரளவுக்கு கீழே வரான்பா. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மேலே இந்த ஹைக்கு மேலே போகவே மாட்டான். ஒரு திருப்தியாக இருக்கலாம். அந்த ஹைக்கு மேலே போக மாட்டான், புதுசாக லோ வந்து வச்சுக்கிட்டே வரான். அப்போ இந்த தடவை இன்னொரு லோ வச்சான்னா கன்ஃபார்ம்ப்பா, அதுக்கப்புறம்லாம் வந்து கீழே போயிடும். கீழே எங்கே போகும், ட்ரெண்ட் லைனுக்கு போயிடும். வில் பி ஹாப்பி. பட் ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்குது, புல்லிஷாக இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகி திரும்பவும் வந்து இவென்ட் டு ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி மறுபடியும் வந்து மேலே போயிட்டு ஏமாத்துறான். அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்கணும். மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி வந்து ஏமாற்றிட்டு திரும்ப வந்து கீழே வரான். டேய் எவ்வளோ நேரம் தான்டா நீ ஏமாற்றுவ, போனோமா வந்தோமான்னு இல்லாமல் என்னடா உனக்கு இங்கே வேலை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஒரு நாள் நடந்த விஷயம். ஒரே ஒரு நாளில் இவ்வளோ கூத்தும் வந்து பண்ணியிருக்கான். கடன்னு மேலே வந்து நின்றுட்டான் இங்கேயே. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே வரமாட்டான், இந்த லெவலுக்கு மேலே போகவும் மாட்டான், என்னமோ பண்ண போகிறான். இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறீங்க அப்படின்னா, இது என்ன நடக்கும், எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் வைலண்ட்டாக போகும். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்காக உடனே வந்துட்டு இது ஒரு பாக்ஸு, அப்புறம் இது ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி கிளம்பிடாதீங்க சரியா. நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தெளிவாக வந்து இருக்கணும். ஒரே இடத்துல மேலே கீழேயும் போய்கிட்டே இருக்கணும். அவனால் மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா